அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. அதை பேஸ் பண்ணி நாங்கள் இன்னைக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணோம். அப்படி சர்ச் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அந்த பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அது பாட்டில்ஸ் எல்லாமே இப்போ வந்து சீஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக தொடர்ச்சியாக அதை பார்த்து அவங்களோட ஸ்டாக் ரூமில் போய் நாங்கள் இப்போ போய் செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணும்பொழுது பார்த்தோம்னா காலாவணியான பாப்கார்ன் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லா பாப்கார்னுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போன பாப்கார்னு டப்பாவில் போட்டு அது வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல, விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் எல்லாம் அந்த பங்கல் பூத்த மாதிரி, அதாவது பூஞ்சா பூத்த மாதிரி எல்லாம் இந்த டப்பா, அந்த பாப்கார்ன் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா பூஞ்சா பூத்த மாதிரி இருக்குது. இப்போ இன்கேஸ் அதில் பாப்கார்ன் போட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பூஞ்சான் வந்து நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடலுக்கு போக தான் செய்யும். ஸோ அத்தனை டப்பாவுமே நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய மூட்டை கணக்கில் இருக்குது. அந்த மூட்டைகள் எல்லாமே இப்போ நாங்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கோம். இது பறிமுதல் பண்ணிட்டு இவங்க கடைகளுக்கு வந்து இப்போ வந்து அந்த லைசன்ஸ் வந்து நான் இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க மேலே வந்து தொடர் நடவடிக்கை நான் எடுக்கிறேன். யார் மேலே? அந்த கேண்டீன் மேலே? கேண்டீன் ஓனர் மேல. கேண்டீன் யார் எடுத்திருக்காங்களோ, ஆல்பர்ட் தியேட்டர் கேண்டீன் ஓனர், கேண்டீன் வந்து யார் இன்சார்ஜ் வச்சிருக்காங்களோ, யார் லைசன்ஸ் ஹோல்டரோ அவங்க மேல வந்து நான் வந்து எங்க துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பா. நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவங்க வந்து டெய்லி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், நல்லபடியா கொடுப்பாங்க. பட் இப்போ இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஸோ தொடர்ச்சியா சென்னை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ஸ் இப்போ ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா எல்லா தியேட்டர்ஸுமே போய் செக் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பழைய பொருட்கள் ஏதாவது இருக்கா இல்ல அன்ஆத்தரைஸ்டா ஏதாவது பண்றாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். சென்னை எழும்பூர் ஆல்பர்ட் திரையரங்கில் செயல்படக்கூடிய கேண்டீனுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஆல்பர்ட் திரையரங்கிற்கு நேற்று திரைப்படம் பார்க்க வந்த நபர்கள் குளிர்பானம் வாங்கி இருக்கிறார்கள். அந்த குளிர்பானத்தில் நேற்று சாராய வாசம் அடிப்பதாக கூறி நேற்றைய தினம் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்த ஆல்பர்ட் திரையரங்கில் இருக்கக்கூடிய கேண்டீனுக்கு சென்னை உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அலுவலர் சதீஷ் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆல்பர்ட் திரையரங்க கேண்டீனில் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த சோதனையில் தற்பொழுது இந்த பாப்கார்ன் டப்கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குளிர்பானம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கேண்டீன் மேலாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆல்பர்ட் கேண்டீனுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுதிருந்தே ஆல்பர்ட் திரையரங்கத்தின் கேண்டீன் மூடப்படும் எனவும் சென்னையில் அதனைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மால்கள் மற்றும் திரையரங்கத்திலையும் குளிர்பானங்கள் தொடர்பாக சோதனைகளை மேற்கொள்ள இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள் கேரளாவிலிருந்து வந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அங்குள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அது குறித்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆல்பர்ட் திரையரங்க கேண்டீன் ஸ்டோர் ரூம்ல காலாவதியான பாப்கார்ன் டப்கார்கள் வைத்துள்ளதாகவும் அதற்கு உரிய அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னையில விற்பனை செய்யப்படக்கூடிய குளிர்பானங்களை சோதனை மேற்கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கோடைக்காலம் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னையில விற்பனை செய்யப்படக்கூடிய குளிர்பானங்கள் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விரைவில் சோதனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆல்பர்ட் திரையரங்கில் பாப்கார்ன் டப்பாகள் மற்றும் குளிர்பானங்கள், பிரெஞ்சு ஃப்ரை, சிக்கன் நகட்ஸ் உள்ளிட்ட காலாவதியான பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஆல்பர்ட் திரையரங்கின் கேண்டீனுக்கு தற்பொழுது பூட்டு போட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.